நாம் இந்த நாட்களில் வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் கடந்த 3 நாட்களாக தேவன் நம்மை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறாரோ நாமும் அதே கண்ணோட்டத்தில் நம்மை பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். வேத புத்தகம் நாம் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. வாழ்க்கை என்பது சொல்லுங்க, வாழ்க்கை என்பது மொதல் பாயிண்ட் பரீட்சை, 2வது பாயிண்ட் பரீட்சைன்னு சொன்னா என்ன பண்றது? வாழ்க்கை ஃபுல்லா பரீட்சை தான். அதுக்குன்னு மொதல் பாயிண்ட் என்ன டீச்சர் ஒத்துக்குவீங்களா? மொதல் பாயிண்ட் பரீட்சை எழுதி வச்சுட்டு 2வது பாயிண்ட் பரீட்சை எழுதி வச்சா சரி. மொதல் பாயிண்ட் பரீட்சை, 2வது பாயிண்ட் சொத்து. தேவன் நம்மை நம்பி தந்திருக்கிற சொத்து. 3வது ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறது தற்காலிகமானது என்பதை நாம் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை. அதற்கு அப்போ தற்காலிகமானதுன்னா நம்ம அதுக்கு தக்கன நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிற தலைப்பு என்னவென்றால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. தேர் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதே போல தான் எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது. அப்படின்னா நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? என்ன தேவன் உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் நம்மை விழிக்க செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நம்மளை ஆண்டவர் படைக்கவும் இல்லை, இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் இல்லை, நம்மளை ரட்சிக்கவும் இல்லை. நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மை ஒரு காரணத்தோடையே படைச்சிருக்கிறார். என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக தான் நம்ம பல நேரங்களில் அங்கேயும் இங்கேயுமா அலசடிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு எழுதிய புத்தகம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11:36. எல்லாரும் சேர்ந்து அதை தெளிவாக வாசிக்கலாம். ரோமர் 11:36 சேர்ந்து வாசிக்கலாமா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இன்னொருக்கா வாசிக்கலாமா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இப்போ பதில் தெரிஞ்சிருச்சா? நம்ம ஏன் வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதுக்கு இருக்குது? நம்முடைய வாழ்க்கையின் காரணம் என்ன, நோக்கம் என்னன்னு தெரியுதா? எல்லாமே நம்ம மட்டும் அல்ல, மரம், செடி, கொடி, மிருகங்கள் எல்லாமே, வானம், 19ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அப்ப எல்லாமே யாருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று. அப்போ நம்மள ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார் என்றால் யாருக்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார்? தேவனுக்காக படைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கல. சிலவங்க சொல்லுவாங்க, நான் உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தரும் ஒரு நாளும் உயிரை கையில் பிடிச்சி வைக்கவே முடியாது. நம்ம யாருக்காகவோ வாழ்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் அவருக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு திருப்தி இருக்குது, பரவாயில்ல நான் ஏதோ இந்த உலகத்துக்காக இல்லை அவருக்காக நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? தேவனுக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எல்லாமே அவருக்காக இருக்கிறது. அப்போ நம் வாழுகிற வாழ்க்கையின் காரணம் என்னவென்றால் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதே வாழ்க்கையின் காரணமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல்னு ஒன்று உண்டு. வாழ்க்கையின் இறுதி இலக்கு, சரி தேவனுக்காக வாழுகிறோம் என்றால் அவர் அந்த லெக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த லெக்கு என்னன்னா, நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றே நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கலாம், நம்ம வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எப்படியா இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 11:36 வாசிச்சோம். எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? சகலமும் அவராலும்
அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். தேவனுடைய மகிமை என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? அந்த க்ளோரி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? மகிமைங்கிறத எப்படி புரிந்து கொள்கிறோம்? மகிமை என்பது தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள், அவருடைய சுபாவத்தின் சாராம்சம், அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. அந்த சாராம்சம், அவருடைய சுபாவத்தின் சாராம்சம் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம், பரிசுத்தம், இதெல்லாமே அவருடைய தன்மை. இதுதான் மகிமை. அது மட்டுமல்ல, அவருடைய நன்மைகளின் வெளிப்பாடு, அவருடைய நித்திய குணாதிசயங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ ஞானி. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் நிறைந்த தேவனுடைய இந்த தன்மைகள் தான் மகிமை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மகிமை, ஆண்டவருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் இறுதி இலக்காக காணப்படும். நம்ம வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், தேவனுக்காக பல பிரயாசங்கள் படலாம், இந்த உலகத்தில் நம்மளை வெறுத்து தேவனுக்காக எவ்வளோ காரியங்கள் செய்யலாம். ஆனால் நம்மை குறித்ததான தேவனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றே தேவன் நம்மை இந்த உலகத்தில் அவருக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்காக சிருஷ்டித்து வைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த அவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகம் முழுது நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அவருடைய மகிமையை அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வெளிப்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து உலாவி அவருடைய டைரக்டான அந்த பிரசன்னத்தின் மூலமாக அவர் தமது மகிமை வெளிப்படுத்தினார். மோசையோட முச்செடியில் பேசும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார். நம்ம யாத்ரா 32வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதில் வாசிக்கும் பொழுது அந்த மலையில் மோசே நிற்கிறாரு. அந்த கண்மலையின் வெடிப்பில் நீ மறைந்து கொள்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அவருடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லுகிறார். கர்த்தர் இரக்கமும் உருக்கம் அந்த வார்த்தைகளை சொல்லி அவருடைய மகிமையை மோசேக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மேகம் எப்பொழுது தங்கியிருந்ததன் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அப்போ தேவன் தம்முடைய மகிமையை இயேசு மூலமாகவும் வெளிப்படுத்தினார். இயேசுவே தேவனுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் என்றால் நம் மூலமாகவும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். இயேசு வெளிப்படுத்தினார். இயேசு மூலமாய் வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, சபையின் மூலமாகவும் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். எபேசியர் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் இயேசு மூலமாய் வெளிப்பட்ட அந்த தேவ மகிமை சபை மூலமாகவும், சபைக்குள் நாம் இருந்து அவர் மேல் கட்டப்படுவதன் மூலமாகவும் அந்த தேவ மகிமை நாம் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த யோவான் 1:4 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி தான் ஆச்சான்? இந்த உலகத்துக்கு வரும்பொழுது மாம்சமாக தான் ஆச்சான். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? ஆமாம், நாங்கள்லாம் மாம்ச மனுஷர்கள் தானே, எங்களுக்கெல்லாம் பலவீனம் இருக்கும் தானே. அப்போ நாங்கள் எப்படி அந்த தேவனுடைய மகிமையை, தேவனுடைய குணாதிசயங்களை, அவருடைய அந்த சுபாவத்தின் முற்றிலுமான சாராம்சத்தை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நான் மாம்சமானவள் தானே என்று நான் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தான் இயேசு. அந்த இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்படி என்றால் மாம்சத்தில் வாழுகிற நாமும் நிச்சயமாக தேவனுடைய அந்த மகிமையை நம் மூலமாக வெளிப்படுத்த முடியும். இந்த உலகம் முழுதும் பார்க்கும்போது அவர் படைத்ததில் 2 மட்டும்தான்
அவருடைய மகிமையை வெளிப்படுத்த தவறிவிட்டது. நம்ம சங்கீதத்தில் உள்ள வசனத்தை சொன்னோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. இந்த புல் பூண்டெல்லாம் பார்த்தா அது அழகாக சந்தோஷமாக எப்பவும் இருக்குது. தெருவில் போகிற ஒவ்வொரு மிருக ஜீவன்களை பார்த்தா அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஆனால் 2 மட்டும்தான் இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த தவறிவிட்டது. உங்களுக்கான கேள்வி நேரம் இது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது நம்மகிட்ட தான் அடுத்தது கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்கள் பார்ப்போம். 2 அது தெய்வ மகிமையை வெளிப்படுத்த தவறிடுச்சு. சொல்லுங்களேன். மனுஷர்கள். ஓகே, மனுஷர்கள் நாம் உண்டாக்கப்பட்ட அந்த தேவ மகிமையின் காரியத்தை நாம் உணராமல், வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்மளெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டோமா? தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டோமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர்ல தானே இருக்குது, வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். உண்மைதான். ஆனா அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு விமோசனம் கிடைச்சிருக்குது. 24 வாசிங்க. இலவசமாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டோம். வானம் கூட தேவன் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. மிருக ஜீவன்கள் தேவன் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கடல்ல வாழ்கிற திமிங்கலம் கூட நீ உன்னோட ஆகாரத்துக்கு என் கையை தான் பார்க்கணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கும்போது அது கூட ஆண்டருடைய கருத்தை தான் பார்த்துட்டு இருக்குது, விசுவாசத்தோட நம்பிக்கையோட. ஆனால் மனுஷர்களாகிய நாம் பாவம் செய்தோம், தேவ மகிமை இழந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய கிருபையினால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இன்னொன்று எது மகிமை வெளிப்படுத்த மறந்து விட்டது? சொல்லுங்களேன். சாத்தான் கீழே, அதாவது சாத்தான் நம்ம அப்படி சொல்றதை விட கீழே தள்ளப்பட்ட தூதர்கள் அவர்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்ட அவருடைய நோக்கத்தை மறந்தவர்களாக அவர்கள் பெருமையோடு வாழ்ந்ததினால், அதாவது தேவ சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய தாழ்மை, அவருடைய ஒவ்வொரு தன்மைகளையும் நாம் வெளிப்படுத்தும் பொழுது நாம் மகிமை, தேவன் உண்டாக்கின அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த மேலே இருந்த அந்த தூதனானவன் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஏன் தள்ளப்பட்டான்? அவன் பெருமை அடைந்தவனாய் மாறினான். கிறிஸ்துவுக்குள் இருந்த தாழ்மை அவனுக்குள் காணப்படவில்லை. நாமும் பாவம் செய்தது ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால். இன்றைக்கு ஆண்டவர் நம் மூலமாக மறுபடியும் இயேசு கிறிஸ்து தந்த அந்த ரட்சிப்பினாலே நம்மை நீதிமான்களாக்கி, ஒருவேளை அந்த கீழே தள்ளப்பட்ட சாத்தானை, அது கீழே தள்ளப்பட்ட தூதனை மீட்பதற்கு ஆண்டவர் ஒரு திட்டமும் வைக்கல. ஆனால் மனுஷர்களாய் அவருடைய கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களாக நாம் தவறு செய்த பொழுது நம்மை மீட்கும்படியாக ஒரு பெரிய திட்டத்தை இந்த உலகத்தில் தந்தார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி மறுபடியும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் கொடுத்து தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் முடிசூட்டப்பட்டிருக்கிற நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையின் மிக சிறந்த சாதனை, அல்லது என் வாழ்க்கையில் உள்ள நான் செய்து முடிக்கக்கூடிய பிரதான லக்கு என்னவென்று நாம் சொல்வோம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையின் பிரதான லக்கு என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நான் முடிக்க வேண்டிய சாதனை என்ன நினைக்கிறீங்க? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். நம்முடைய பிரதான லக்கு என்னவா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்த முடியும்? 5 காரியங்களை வேகம், நம்ம அடிக்கடி இந்த காரியங்கள்லாம் தியானிக்கிறது தான். அதனால் 5 குறிப்புகளை நான் வேகமாக சொல்லுகிறேன். நாம் எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்த முடியும்? அந்த யோவான் 17:4 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது. இந்த மாம்சத்தில் இருந்த இயேசு அவர் என்ன சொல்றாரு? பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கு நாமளும் சொல்லணும், ஆண்டவரே நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சொல்லணும். இயேசு எப்படி சொல்றாரு? நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நீர் எனக்கு கொடுத்த கிரியையெல்லாம் செய்து முடித்தேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்து முடிக்கும் பொழுது நாம் அவர் இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரோ அதுபோல நாம் நிறைவேற்ற முடியும். முதலாவதாக நாம் தேவனை ஆராதிப்பதின் மூலமாக நாம் அவருக்கு மகிமை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி. நம்முடைய ஆராதனை என்பது நம்முடைய வாயினால் மட்டுமல்ல, அவர் படைத்த, அவர் தந்த இந்த சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் ஆராதனையாக இருக்கிறது. ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 6:13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சரீரத்தின் மூலமாகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்படைப்பதே அவருக்கு உகந்த ஆராதனையாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால், ஒவ்வொரு மற்ற விசுவாசிகளோடு, ஒருவரோடு ஒருவர், சகோதர சகோதரிகளோடு நாம் அன்பு கூறுவதன் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 14 வாசிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அன்பு நம்மிலிருந்து வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு நம் மூலமாக அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 15:7 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல, நம்ம இப்போ ஒருத்தர் அன்பு காட்டணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம அன்பு செலுத்த முடியாததுக்கு நிறைய காரணங்களை சொல்லுவோம், நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, நீ எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா, ரோமர் 15:7 படி தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்துவானவர் நம்மை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூறும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்றும் அறியப்படுகிறோம். அதன் மூலமாக தேவனுடைய நாமமும் மகிமைப்படுகிறது. மூன்றாவது, நாம் எவ்வாறு தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம் என்றால், நாம் இயேசுவை போல மாறுவதின் மூலமாக நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்தே, ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே தேவன் நம்மில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். குழந்தையானது பிறந்த உடனே அது அழணும்னு நினைக்கிறோம். பிறந்த குழந்தை சரி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அழட்டும், யாராவது எதிர்பார்க்குறீங்களா? அதை வெளியிலேருந்து எடுத்தோடனே வீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குது, தாய் காதுக்கு கேட்குது. அது கத்துற சவுண்டு வெளியில் கேட்டால் பிள்ளை அழுதுங்கிறாங்க. பிள்ளை அழுது அப்படின்னா ஒருவேளை அது அழுகையாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் அதோடைய வளர்ச்சி என்ன பண்ணுது? காட்டுது, வளர்ச்சியை காட்டுது. இன்றைக்கு தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். வளர்ச்சி என்பது என்ன? கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிக்காட்டுவது, கிறிஸ்துவை போல நாம் மாறுவது. கிறிஸ்துவை போல மாறுவது நாம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல், அப்போ கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிக்காட்டும் பொழுது, கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமையை அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சாயலை, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். 4வது, நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால்,
என்றால் நமக்கு தேவன் கொடுத்த வரங்களால் பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 5வது, பிறருக்கு கிறிஸ்துவை பற்றி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, அதாவது சுவிசேஷம் சொல்வதன் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கிருபையானது எப்படி கிருபை பெருகுதான் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. அப்ப அநேகரை நாம் ஸ்தோத்திரிக்க செய்யும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தும் பொழுது, அதன் மூலமாக நாம் அவர்களை நித்தியத்துக்கு ஆயத்தமாக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமை 15வது வசனத்துல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிற ஆரம்பத்தில் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. அப்போ அநேகரை நாம் நீதிக்குட்படுத்தும் பொழுது, நாம் ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது தேவனுடைய மகிமை நம் மூலமாக விளங்க முடியும். நாம் எதற்காக இந்த பூமியில் வாழுகிறோம்? எதற்காக வாழுகிறோம்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக வாழுகிறோம். நம்பிக்கை இருக்குதா? நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதா? நானும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த முடியும். ஏதோ என்னுடைய வாழ்க்கையை நோக்கம் நான் பார்க்கும் பொழுது, நான் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வேலை, இந்த குடும்பம், இந்த ஊழியம், இதெல்லாம் நான் சரியாக செய்து முடிக்கிறதே என் வாழ்க்கை நோக்கத்தை நான் நிறைவேற்றுறதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழுகிற வாழ்க்கையின் முக்கியமான காரணமே என்னன்னா, எனக்காக தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கன்னு சொல்றாரு. அப்போ பூமியில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கூட இந்த உலகத்தின் கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட நம்ம ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா, அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லுவாங்களா, இருத்தலை கொல்லின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் பாட அனுபவிக்கிறாரு. அவர் சொல்றாரு அந்த இடத்துல, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல. அவரே இவ்வளவு போராட்டத்தை, நெருக்கத்தையும், இந்த உலகத்தில் தேவ சித்தத்தையும் தேவ மகிமையும் வெளிப்படுத்துவதற்கு இவ்வளவு போராட்டத்தினூடாய் அவர் சென்றிருப்பார் என்றால் நமக்கும் போராட்டம் வருமா? வராதா? வரும். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், தன் ஜீவனை காக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் இழந்து போக விரும்புகிறான். ஜீவனை என்ன பண்றானா, அது நித்திய காலமாக பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய இந்த பிரச்சனை என்னன்னா, நான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறார். நாம் அவரை பிடித்துக்கொள்ளும். நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை நம்ம நம்ப வேண்டும். அவர் என்னை உண்டாக்கினது அவருக்காக தான் உண்டாக்கினார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த தான் உண்டாக்கினார் அப்படிங்கிறத நம்பணும். நம்ம தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். தேவன் தான் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்பணும். ஏதோ நம்ம சரி, ஒரு 1,00,000 பேர் வாழ்றாங்க அப்படிங்கிறதுனால நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லை. நம்மளுடைய பிறப்பை நம்ம தேவன் நம்மளை இந்த உலகத்துல அவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறாருங்கிறத இது நான் பிறந்தது ஏதோ ஆக்சிடென்ட்டாக பிறந்துட்டு என் குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சொல்லுவாங்க, இது நாங்கள் அன்பிளான்ட் சைல்டு அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. தேவன் கொடுக்கிறது தான். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொல்ற. அன்பிளான் சைல்டோ பிளான் சைல்டோ, கர்த்தர் தான் நம்மளை என்ன படிக்கிறாரு, இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி இருக்கிறார். தேவ நோக்கத்தோடு அனுப்பிப்பாரு. நான் யோசிப்பேன், எங்க வீட்டில் எல்லாருமே ஏறக்குறைய 2 வயசு, அக்காவுக்கும் மூத்தனனுக்கு 2 வயசு, மூத்தனனுக்கும் சின்னனுக்கும் 2 வயசு. ஆனா மற்றவங்களுக்கு எனக்கும் மொத்தத்தில் 11 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ 7 வயசு வித்தியாசத்துல கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புனது வீணாவாக அனுப்பவில்லை, ஒரு காரணத்தோடு அனுப்பியிருக்கிறார். தேவனே நம்மை அனுப்பியிருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது, ஏதோ நான் ஆக்சிடென்டா இந்த வீட்டில் நான் பிறந்துட்டேன். இல்லை, கர்த்தர் ஒரு பர்பஸாக தான் அந்த வீட்டில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, கிறிஸ்து தேவன் நம்மை அனுப்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். 2வது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய பாவங்கள்னால வேதவசனம் சொல்றது போல
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்ற நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த குமாரன் சிந்தின அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். தேவ மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையின் முக்கிய நோக்கம், நாம் அவருக்காகவே வாழுகிறோம், தேவனுக்காகவே வாழுகிறோம், தேவனுக்காகவே வாழுகிறோம். அவருக்காகவே நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய சொத்தாக இருக்கிறோம், அவருடைய விலையேற பெற்ற சொத்தாக இருக்கிறோம். அவர் நம்மை நம்பி இந்த உலகத்தில் சில வருடங்கள் வாழ்வதற்காக நம்மை அனுப்பி இருக்கிறார். இப்படி அனுப்பப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் எப்படி தேவ சித்தத்தை முடித்தேன் என்று, தேவனே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று தேவனை மகிமைப்படுத்தினாரோ, அதுபோல இன்றைக்கு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் சுபாவங்கள் மூலமாக நாங்கள் உம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பாவங்களை மன்னித்து நீர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தீரோ, அதே போல முக்கியமான மிக முக்கியமான பிரதானமான சித்தமாகிய தேவ மகிமை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடி காணப்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக, விலகி போவதாக. ஏசாயா 43:7 வாசிக்கிறோம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை அவருடைய மகிமைக்கென்றே சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்றே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமைக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமைக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்கள்ல உம்முடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தை ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் தேவ மகிமையின் கண்ணோட்டத்தை நாங்கள் விட்டுவிடாத படிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பிரதான நோக்கமாகிய தேவ மகிமையை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக.